வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பார்ட்னர். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் எனும் தலைப்புக்கு கீழே முக்கியமான ஒரு சில வினாக்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. திருத்தொண்டர் புராணம் என போற்றப்படும் நூல் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். இரண்டாவது வினா, ராமகாதை என்று போற்றப்படும் நூல் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் டி கம்பராமாயணம். மூன்றாவது வினா பாருங்க. மனநூல் என்று சிறப்பிக்கப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. நான்காவது வினா, நெடுந்தொகை என குறிக்கப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. ஐந்தாவது வினா பாருங்க. உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். ஆறாவது வினா, கம்பச்சித்திரம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கம்பராமாயணம். ஏழாவது வினா பாருங்க. முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். எட்டாவது வினா, குழந்தை இலக்கியம் என்று போற்றப்படுவது ஆப்ஷன் ஏ பிள்ளைத்தமிழ். ஒன்பதாவது வினா பாருங்க. நல்ல என்ற அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறுந்தொகை. பத்தாவது வினா பாருங்க. வாயுரை வாழ்த்து என்னும் சிறப்புடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 11வது வினா பாருங்க. 10 பருவங்களை குறிக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி பிள்ளைத்தமிழ். 12வது வினா, நல் என்ற அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ நற்றிணை. 13வது வினா பாருங்க. முப்பால் எனப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 14வது வினா பாருங்க. தொகை நூல் என சிறப்பிக்கப்பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் டி குறுந்தொகை. 15வது வினா, குட்டி தொல்காப்பியம் எனப்படுவது எது? விடை ஆப்ஷன் டி இலக்கண விளக்கம். 16வது வினா, வாகுண்டு எனப்படும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி மூதுரை. 17வது வினா, கூத்தராற்றுப்படை எனப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி மலைப்படுகடாம். 18வது வினா, ராமாயணத்திற்கு கம்பரிட்ட வேறு பெயர் என்ன? விடை ஆப்ஷன் ஏ ராமவதாரம். 19வது வினா, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் 63 புராணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரிய புராணம். 20வது வினா, புறப்பாட்டு என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புறநானூறு. 21வது வினா, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 22வது பாருங்க. குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்கருவை பதிற்று 10 அந்தாதி. 23வது பாருங்க. குட்டி திருக்குறள் என்று போற்றப்படுவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலடியார். 24வது, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். 25வது வினா, நேமிநாதம் என்று போற்றப்படுவது பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ சின்னூல். 26வது வினா, முத்தமிழ் காப்பியம் என்று பாராட்டப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 27வது பாருங்க. வஞ்சி நெடும் பாட்டு என்று சிறப்பிக்கப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. 28வது பாருங்க. புலவராற்றுப்படை என்று சிறப்பிக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ திருமுருகாற்றுப்படை. 29வது பாருங்க. இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் பாருங்க ஆப்ஷன் பி பெரிய புராணம். 30வது பாருங்க. ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரிபாடல். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.